பாக்கெட் பால் சத்து எடுத்த பால், அதுல சத்து இருக்காது. ஆனா இந்த உண்ணாமலை குடுக்கற பால் சத்து நிறைஞ்ச பால். அதனாலதான் எல்லாரும் ஹெல்த்தியா இருக்காங்க. புரியுதா? புரியுது. ஒன்று, ரெண்டு, மூணு, மேடம் இந்த வயசுல நாலு, நாள் சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம பால் கணக்க முன்னாடியே பாத்துட்டு இருக்காங்களா? எது எப்படியோ மாமா எதுக்குள்ள கொண்டு பாலை ஊத்திடுவோம். முன்ன மாதிரி அவர் இல்ல பிசுக்கு பிசுக்கு பிசுக்குன்னு கோவம் வர்றது. இந்த வந்து ஊத்திடுறேன். 10, 11, 12, 13, 14, 15, 16, மேடம் 17. பால் இதோ வரேன்டா அம்பி. எங்கடி போற? பால் வாங்கனா? பால் வாங்க. நோக்காகத்தானே எல்லா வேலையும் நான் செய்யறேன்ல. நான் வாங்க மாட்டேனா? அது என்ன மேடம் பால்? ஏன் மாமா பால் சொல்ல மாட்டாளா? இனிமே எது கொண்டு வந்தாலும் மாமான்னு என்னத்தான் கூப்பிட்டு என்னதான் கொடுக்கணும். என்ன அவளுக்காக எல்லா வேலையும் நானே செய்யறேன். ஊத்தல பால. காப்படி பால சிந்திட்டான். இந்த ஹெல்த்தி முன்னாடியே இருந்திருந்தா மேடம் ஏன் என்ன கூப்பிட்டு அதை செய்ய இதை செய்யன்னு ஏன் உயிர் எடுக்க போறாங்க? எப்படியோ நான் தப்பிச்சேன். ஏய், இங்கேயே நீ இறங்குன? அவர் இங்கதாண்டி பணம் கொடுத்து விடுறேன்னாரு. நானும் காலேஜுக்கு போலன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும்டி. நான் போய் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன். நீங்க இருந்து போன் எப்படியாவது வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். சுகி யாருங்க? நான் தாங்க. ஹலோ அண்ணா, அவங்கள பார்த்துட்டேன். நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களாண்ணா? அவங்க கிட்ட போன கொடு. இந்தாங்க. ஹலோ. சொல்லுங்க. ராகுல், இவர் யாரு? என்கிட்ட வேலை செய்றவன் தான். இவர் பேர் என்ன? பேரு மணி. அவன்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன் ராகுல். ரொம்ப தேங்க்ஸ் ராகுல். இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ்? அவன்கிட்ட கொடுங்க. ஹலோ அண்ணா. டேய், பணத்தை கொடுத்துட்டு கடைக்கு வந்துரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தேங்க்ஸ். பரவாயில்ல. இன்னும் எவ்வளவு பணம் வேணும்டி? அவன் கேட்ட பணம் கிடைச்சிருச்சு. வா, கிராஸ் பண்ணிக்கலாம். ஹலோ சார், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? சரி, வந்துட்டேன் சார். சார், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். சரி. பாத்துட்டேன் சார். அது மேல பணத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வா. வச்சிட்டேன் சார். சரியா? உன்னை மட்டும் தான் வர சொன்னேன். எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க? உனக்கு மட்டும் தான் ஏமாத்த தெரியுமா? எனக்கு ஏமாத்த தெரியாதா? நீ எங்க பணத்தை வச்சு அங்கதான் செல்போன் இருக்கு, போய் எடுத்துக்க.
ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாண்டி. அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான். ஆனா என்னடியாச்சு சொல்லுடி. ஐயோ பணமும் போச்சா? மறுபடியும் நான் மேல போன பணம் இல்ல. சரி ராகுலுக்கு கால் பண்ணு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சுகி. என்னாச்சு அழுறீங்க? ராகுல் அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். சுகி அழுவாதீங்க சுகி. கீழே வா மேல வான்னு சொல்லி என்ன அலைய விட்டுட்டான் ராகுல். அப்புறம் மேல ஒரு காத்தாடி மேல பணத்தை வைக்க சொன்னான். அப்புறம் கீழே வர சொன்னான். அப்புறம் மேல வர சொன்னா போய் பார்த்தா பணமும் இல்ல போனும் இல்ல. ராகுல் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். சுகி இத்தனை நாள் வரைக்கும் அவன் உங்களுக்கு தான் எதிரி, இப்ப எனக்கும் எதிரி ஆயிட்டான். ஏமாத்திட்டான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். இன்னும் 2 நாள்ல அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சு அதே இடத்துல அவனை நான் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். அழுவாதீங்க சுகி. நீங்க வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணுங்க, அவனை நான் விட மாட்டேன். என்ன மச்சான் எதுவும் பிரச்சனையோ? தெரியலடா மாமா, போய் என்னன்னு கேட்கலாமா? உள்ள பிரச்சனை சரி பண்ண முடியல, இது வரையா? கிளம்புடா. பேக்கெட்டு இப்ப என்னடி பண்ணலாம்? இப்ப என்னடி பண்றது? ஏய் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. எங்கேயோ பார்த்திருக்கேனே. பப்ல பார்த்தோம்ல. ஏய் நமக்கு நேரமே சரியில்லடி. போன் எடுக்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? அப்பா தாண்டி கால் பண்றாரு. சுகி அப்பா திரும்பவும் கால் பண்றாரு. பேசு. இந்தா பேசு. ஹலோ என்னம்மா சுகி? அப்பா பேசுறமா? என்ன நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்க. சரி எல்லாரும் கிளம்பி நாளைக்கு திருவிழாக்கு புறப்பட்டு வந்துருங்கம்மா. சரிங்கப்பா. உங்களுக்காக காலேஜில் கூப்பிட்டு நானே எல்லாத்துக்கும் லீவா சொல்லிட்டேன். சரிங்கப்பா. ஏமா சுகி என்ன ஒரு மாதிரி டல்லா பேசுற? என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உடம்புக்கு என்ன நல்லா இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. சரிம்மா எல்லாரும் நாளைக்கு புறப்பட்டு வந்துருங்கம்மா. திவ்யாவை கொஞ்சம் பேச சொல்லுமா. திவ்யா அப்பா பேசுறாரு. அங்கிள் நான் திவ்யா பேசுறேன் அங்கிள். இப்படி இருக்க நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். சரி எல்லாரும் நாளைக்கு திருவிழாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புறப்பட்டு வந்துருங்க. சரி அங்கிள். என்னம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு மாதிரி டல்லா பேசுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். சரி வாங்க எல்லாரும் புறப்பட்டு வாங்க, நாளைக்கு எல்லாம் நேர்ல பேசிக்கலாம். போன வருஷம் திருவிழாக்கு போனோமே, இந்த வருஷமும் கூப்பிடுறாரு. ஐயோ அப்ப நம்ம ஊருக்கு போனா இவ அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது? வீட்டுக்கு போனாலும் இந்த விஷயம் தெரியாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். என்னப்பா வர சொன்னீங்களா? ஆமாப்பா நான் தான் வர சொன்னேன். இந்த வருஷமும் திருவிழாக்கு பிள்ளைகளா வராங்க. நீ என்ன பண்றீனா, அம்மாட்ட கேட்டு வீட்டுக்கு வேணுங்கிற சாமானம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அவங்களையும் கூட்டு வந்துரு. சரிப்பா அப்படியே நான் தங்கச்சியை கூட்டு வந்துடுறேன். முருகா அப்பா வரும்போது நல்ல வெடக்கோழிய 2 வாங்கிட்டு வா. சரிப்பா வாங்கிட்டு வரேன். அசத்திட்ட மச்சான். கங்க்ராட்ஸ்லாம் மச்சி.
என்னம்மா குழந்தைகளா ஊர்ல இருந்து வராங்க, உப்பு சப்பு இல்லாம ஹோட்டல் சோற சாப்பிட்டு நாக்கு செத்து போய் வருங்க. கோழி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை அடிச்சு நல்ல ருசியா காரச்சாரமா பிரமாதமா குழம்பு வச்சிரு. ஏங்க என் குழந்தைக்கு சமைக்க எனக்கு தெரியாதுங்களா? பிள்ளைங்க சாப்பிட்டு வச்சு நீங்க சாப்பிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க போங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு. பிரஷரே உன்னால தானடி. சாயந்தரத்துக்கா? சரி பார்த்து காலகாலத்துல சீக்கிரமா அனுப்பிச்சு வை. சரி வைனி, நான் அப்புறம் பேசுறேன். பத்மா என்னங்க பொண்ணு வந்துட்டா வா. அப்படியா? வாமா சுகி, வா வா வா, எல்லாரும் வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன சுகி, இந்த ஒரு மாதிரியா டல்லா இருக்க, என்னம்மா விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி போங்க, எல்லாம் உள்ள போய் டீ சாப்பிடுங்க. திவ்யா கொஞ்சம் நில்லு. திவ்யா, குழந்தையிலிருந்து என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. எந்த நேரத்துல எப்படி இருப்பா, எப்படி எப்படி எல்லாம் பேசுவா. பெத்த தகப்பமா, அவளை பத்தி முழுமையா எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா நான் நாளைக்கு முன்னால அவகிட்ட போன்ல பேசும்போது எப்போ இருக்கிற கலகலப்பு இல்ல, எப்போ இருக்கிற சந்தோஷம் இல்ல, என்னன்னே ஒண்ணும் தெரியல. அவ மனசு ரொம்ப இறுக்கமா இருக்குமா. ஏதோ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவளுடைய நெருங்கின ஸ்நேகிதி ஒருத்தி மட்டும்தான். நிச்சயமா அது என்னன்னு உனக்கு தெரியாம இருக்கவே முடியாது. அப்படி என்னமா பிரச்சனை, என்கிட்ட சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். இல்ல திவ்யா, நீ என்கிட்ட போய் சொல்ற. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். திவ்யா எந்திரிமா, ஏன் இப்படி அழுகுற, என்னாச்சு, என்ன நடந்துச்சு? அது வந்து சுகி குளிக்கும் போது வீடியோ அங்கிள். அந்த வீடியோ இருந்த மொபைல் தொலைஞ்சு போச்சு. அந்த போனை எடுத்தவன் எங்களை மிரட்டுறான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்கிள். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். காப்பி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, ஆறுதில்ல, காப்பியை சாப்பிடுங்க. அண்ணா, நம்ம தங்கச்சி வீட்டுக்கு வந்தா வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா. இன்னைக்கு ஊர் திருவிழாண்ணா. ஆனா நம்ம வீடு இளவு வீடு மாதிரி இருக்குண்ணா. அவன் யாருன்னு தெரியட்டுண்ணா, அவன் வீட்டுல இளவு விழுண்ணா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.